சார், அதிமுக இல்லாமல் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாது அப்படின்ட்டு திரு ஐயநாதன் சார் சொன்னது நிஜம். அதனால தான் அவங்க ஒரு 4 எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட வந்தாங்க. சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஏடிஎம்கே கூட்டணி வேணும் அப்படின்ட்டு பிஜேபி முயற்சி செய்யலாம். ஆனால் இன்னைக்கு வரை அதுக்கு பிடி கொடுக்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதனால்தான் திரு செங்கோட்டையனை வைத்து இப்படியான சில காய் நகர்த்தல்களை டெல்லி செய்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்ல, அது நிஜமா சார்? அது இல்லை, அதில் ஒன்றும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பாஜக திரைமறைவில் இருக்கிறது. அது ஒரு யூடியூப் வலைத்தளங்களில் கூட போய் அண்ணா செங்கோட்டையன் பேசிட்டு வந்தார். அவர் எந்த சித்தாந்தத்தை ஆதரிப்பவர், எந்த கட்சியை ஆதரிப்பவர் எல்லாத்துக்கும் தெரியும். நாடறிஞ்ச விடயம்தான். அதில் இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி அது பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடுவதற்கு எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை, கூட்டணிக்கு எடப்பாடிக்கு விருப்பம் இல்லைன்னா மகிழ்ச்சி தான் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் எந்த இடத்துல அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கின்ற தகுதி நிலையிலிருந்து எடப்பாடி பாஜகவையோ அதனுடைய சித்தாந்தங்களையோ மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களையோ சட்டங்களையோ, குறிப்பாக இந்த வகுப்பு வாரியத்தினுடைய திருத்த சட்டம் உட்பட இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை உட்பட கல்விக்கு நிதி தர மறுப்பது உட்பட களத்தில் இறங்கி மக்களை திரட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதனுடைய தோழமை கட்சிகள் மத்திய ஒன்றிய பாஜக அரசின் தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறது, ஆகவே மத்திய அரசே, மோடி அரசே, அமித்ஷா அரசேன்னு ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாருன்னா இப்போ இங்கே எடப்பாடி தான் ஸ்டார். இங்கே விஜய் வரமாட்டார். இப்போ நேற்று வந்த ஒரு குட்டி தம்பி ஒரு சினிமா கோடம்பாக்கத்திலிருந்து வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பை போட்டு சும்மா ஒரு பொதுக்குழு ஒரு 500 பேர், அடுத்த நாளே ஒரு சி ஓட்டர்ஸ்னு ஒரு நிறுவனம் நடத்துது. அதில் ஸ்டாலினுக்கு அடுத்தது அந்த குட்டி தம்பி அந்த நடிகர் விஜய், அதுக்கப்புறமா அண்ணாமலையும் எடப்பாடியும் ஆளுக்கு 10 இவர் 9 ஒரு 8. அப்போ இந்த அளவுக்கு வர்றதுக்கு எது காரணம்? எடப்பாடி. இப்போ எடப்பாடிக்கு பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லைங்கிறதுல ஐயனாரையா சொல்றது எனக்கு மகிழ்ச்சி தான், அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் பாஜகவோடு தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்ட எடப்பாடி பாஜக எந்த நிலையில் எதிர்ப்பதற்கு தகுதியற்ற நிலையில் முனை மழுங்கி பயந்து இப்படி பம்பி, அது அதிமுக என்கின்ற பொதுச் செயலாளர் 2 கோடி 2.5 கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அப்படியான நிலைக்கு அதிமுகவுடைய உட்கட்சி மறைவிருந்த காரணம்ன்ற நானு. நீங்க தனியார் சொத்து சிங்கிள் அவுட் பண்ணி குற்றம் சொல்றாரு, அது தவறு தம்பி, அது தவறு. அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தான் அதிமுக தலைமையினுடைய பலவீனத்திற்கு கூட்டு பொறுப்பாளி ஆவார்கள் என்று சொல்லுகிறேன். ஓகே, புரியுது சார், புரியுது. ஆமாமா, அது ஒண்ணும் இல்லையா. இப்ப அவங்கெல்லாம் அதிமுகவின் உறுப்பினர்களாவே இல்லை. இங்க எடப்பாடி விலக்கிட்டாரு, அவங்களுடைய ஆதரவு தேவையில்லை, அவங்கெல்லாம் செல்லாத நோட்டுன்ட்டாரு, அவங்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லைன்னு எடப்பாடி தான் சொல்றாரு. அண்ணன் ஓபிஎஸ்சிவோ டிடிவிஓ சின்னம்மாவையோ மிக கடுமையாக விமர்சித்து வெளியேற்றி விட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இரட்டை இலை சின்னத்தை தாங்கி நிற்கிற எடப்பாடி வீரியத்தோடு அரசியல் செய்யறாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து, மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக எந்த இடத்துல ஒரு கருத்தியல் போராட்டத்தை அல்லது கருத்தியல் இயக்கத்தை நடத்துறாரு? ஒரு வெறும் வணிக நிறுவனத்தை போல நடத்துகிற எடப்பாடியால தான் ஒரு வீரியமான புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மாவை போல மக்களின் ஆதரவை பெற முடியாமல் தவிர்த்து வெளியேறி நிற்கிறார் எடப்பாடி. ஆகவே எடப்பாடியும் பாஜகவை எதிர்க்க துணிவில்லாமல் பயந்து போய் கிடக்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸோ மொத்த கட்சிக்கும் பொதுச் செயலாளராக இருக்கிறவரே மோடி வாழ்க அமித்ஷா வாழ்கன்னா தேர்தல் உறவு மட்டும் இல்ல, சித்தாந்தத்தில் நீங்க எல்லாரும் உருவாருந்தா யார் நம்பி வாக்களிப்பா? எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்துட்டு அதிமுகவினுடைய அடிப்படை கொள்கையில வந்துட்டு தீவிரமா இருக்கிறாங்களா? இருந்திருந்தா அவங்க நீங்க வெளியேற்றிட்டீங்களே. அவங்க எல்லாம் அதிமுகவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாஜகவை ஆதரித்து நேரடியாவே பாஜகவை ஆதரிக்கிறாங்க. டிடிவி எல்லாம் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கே வருங்கிறாரு. அதிமுக தலைமையில் இங்க கூட்டணி ஆட்சியே வர வேண்டியது இல்லைங்கிறாரு டிடிவி. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு சார் அவரு. அதிமுக ஆட்சி அமைக்க அதான் சொல்றேன். ஆமாயா, அதான் நான் சொல்றேன். அவங்க எல்லாம் தப்பு இல்ல. ஆனா அதிமுக கட்சியோட பிரச்சனைகளை போய் பேசி முடிக்கிறது தவறுன்னு சொல்றோம். சரி, அதை நீங்க புரிஞ்சுருங்க. அதுக்கு அண்ணன் தம்பியா நம்மளே பேசி முடிச்சுக்கலாம். சரி, நல்லது.